என்னப்பா? நான் சொல்லி தரேன்டா உனக்கு வேட்டை எப்படிங்கிற. வேட்டையெல்லாம் உன்னோட நிறுத்திக்க. அவனையும் கெடுக்காத. குட்டி வேட்டைக்காரரே, குட் மார்னிங். ஒப்ப மோனே, வேட்டை ஆட போறியா? சமாசா. ஏய் ஜோக்கர், நான் ராஜாவுக்கு வேட்டை சொல்லி கொடுக்க போறேன். நீ சிறுத்தை மாதிரி நடிக்கணும். சிறுத்தை என்ன, சிங்கம், புலி, கரடி எதுவா இருந்தாலும் சரி அதே மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷத்துல வரேன். ஏய், துப்பாக்கியால எப்படி சுடுறது அதெல்லாம் சொல்லி தரேன். நான் ரெடி. ராஜா, இதுதான் புலி. ஏய், நீ போய் பதிங்க. ராஜா, இதுதான் நமக்கு காடு. நீ அதை சுடணும். ரெடி? துப்பாக்கி பிடிச்சிட்டியா? அப்படியே காலம் முள்ளமா வச்சு நடப்போமா? அப்படி முள்ளமா பாத்தீங்க, தலைப்பு சாச்சுக்க. முள்ளமா அப்படி. அத பத்தியா காலடி தெரியுதுல்ல? அடி காலடியா? பதுங்கி போகணும். நீங்க எந்த பக்கம் வரீங்க, நான் எந்த பக்கம் வர்றது? புலி இப்படிதான் பேசுமா? பேசாது, உருவன். ஏய், வெளியே வா. புலி வருது, படுத்துக்க படுத்துக்க. புலி வந்திருக்குல்ல? ஒரு கண்ணை முடிக்க, சாச்சுக்க. வச்சுட்டியா? சுடு 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 சுடு. ராஜா, ராஜா, நீதான் வேட்டைக்காரன். குட்டி வேட்டைக்காரர, எந்திரிக்கலாமா? அண்ணே, உள்ள உங்க பேர் எடுக்காது. என்ன சொன்ன? இல்ல, பேரை கொடுக்கும். ராஜா வாடா வாடா. போடா. அடிக்கடி வந்துட்டு போறது பார்த்தா நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும் போல இருக்கு. நில்லுங்க, என்னங்க நில்லுங்க, என்னங்க இந்த ராத்திரில நீங்க வீட்டை விட்டு போகாதீங்க. ஆமாப்பா, விடிஞ்சது பாத்துக்கலாம். முடியாது, நான் போயே தீரும். பாபு, பாட்டி பயப்படாத, வா வா போலாம். நீ எங்கடா? காலையில உன்னை கூட்டி போறேன். முடியாது, நானே வேட்டையை கத்துக்க போறேன். வாடா ராஜா. ஐயோ, என்னங்க நீங்களும் குழந்தை மாதிரி.
இந்த நடுராத்திர காட்டு கூட்டிட்டு போறதாவது நினைச்சாலே பயமா இருக்கு. வாடா ராஜா. நீ பேசாம இருமா. வாப்பா போலாம். என்னடா இது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? குடா குழந்தைய. இதெல்லாம் ஒரு விளையாட்டா? விளையாட்டு இல்லம்மா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை காட்டு கூட்டிக்கிட்டு போய் மிருகங்களையும் அதை வேட்டையாட விதத்தையும் காண்பிச்சாதான் அவனுக்கு தைரியம் வரும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சா புலியம் எலிய கண்டா கூட பயப்படும். இந்த பாருங்கம்மா, இந்த எஸ்டேட்டை எனக்கு பிறகு எவன் வச்சு காப்பாத்துறது? ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, மனிதனுக்கு தைரியம் தான் முதற் சொத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த சிறுத்தை மறுபடியும் வந்துருச்சுன்னா எங்க கதி என்ன ஆகுறது? ஆமா, உன்னையும் குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க இங்க துடிச்சுட்டு இருக்க முடியாது. நாங்களும் உன்னோட வர்றோம்.